ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பருப்பு எல்லாமே நல்லாவே ஊறி இருக்குங்க. இப்போ அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நைஸாக அரைச்சிட்டோம். இன்னொரு பேட்சாக அரைச்சிக்கலாம். செகண்ட் பேட்சும் நாம் அரைச்சிட்டோம். இது கூட உப்பு போட்டு நாம் வச்சுருக்கோம்னா நம்ம 8 o'clock தோசை ஊற்றும் போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதுக்கு நான் சட்னி வைக்க போகிறது இல்லைங்க. மதியம் வச்ச சிக்கன் குழம்பும் சாம்பாரும் இருக்குது. அதை வச்சு தான் தொட்டு சாப்பிட போகிறோம். டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். நீங்களும் அதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் தோசை ஊற்றிருக்கோங்க. பருப்பு தோசை ரொம்ப ஹெல்த்தியான. ஆயில் கம்மியாகவும் நம்ம இது சொல்லும்போது இன்னும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். என்ன தோசை ஊற்றிருக்கோம். சுவையான முறையில் தோசை நாம் ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட். சாம்பார், சிக்கன் குழம்பு, தோசை, ஹெல்த்தி தோசை ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட், அடுத்த ஷாட்டில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.